இப்ப பல ஜோதிடர்கள் பல விதங்கள நீங்க சொன்னீங்க கையாளுவாங்க ஒவ்வொரு இது. மத்த ஜோதிடங்களுக்கும் என்கேவி முறை ஃபாலோ பண்றவங்களுக்கும் எப்படி வேறுபடுது? அது அது புரியுற மாரி சொல்லலாமா? சார் இது என்னன்னா, ஒரு ரொம்ப சிம்பிளிஃபைன்னு சொல்லுவோம்ல. எளிமையா. எளிமையா இதுல ஜோதிடம் நம்மளால சொல்ல முடியும். ஓகே. இப்போ இன் ஜெனரலா சார், இன் ஜெனரலா பாரம்பரியத்துல சொல்லுவோம். இது இப்ப நான் சொல்றது என்னோட தனிப்பட்ட அனுபவத்துல நான் சொல்றேன். பட் அவங்களோட ஒரு பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? என்கேவி அவங்க சொல்லித்தர முறைங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் தென் இப்போ பாரம்பரியத்தில் பார்ப்பாங்க நட்சத்திரம், அப்புறம் திதி, யோகம், கரணம், அண்ட் தென் தசா புத்தி, அந்தரம், இத்தனை இருக்குல்ல சார். இது இல்லைன்னு நான் சொல்லலை. இல்லவே இல்லை. நட்சத்திரம்லாம் போய் தசா புத்திலாம் போய் அதை நான் சொல்லவே இல்லை. எனக்கு அது தேவைப்படல. ஓகே. ஓ, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வரீங்க சார். இந்த விஷயம், இந்த பிரச்சனை உங்களுக்கு நடக்க போது, பார்த்து சேஃபாக இருங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னா அது சரியாயிடும். டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் கர்மா. இல்லை சார், சீக்கிரமாக சரியாகுதா, லேட்டாக சரியாகுதா, அது டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு கர்மா. இதை எங்களால் ஜாதக கட்டமே போதுமானது. எங்களுக்கு நட்சத்திரம் பெருசாக எனக்கு தேவைப்படலை. தசா புத்தி, அந்தரம் இதெல்லாம் எனக்கு தேவைப்படலை. ஓகே. இது ரொம்ப எளிமையான முறையில் சார். அது வந்தவங்களுக்கு அடுத்த 2 வருஷம் நீங்கள் இதில் பார்த்துருந்துக்கோங்க, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, இந்த பெயர் கொண்ட நபர் வருவாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, இதெல்லாம் சொல்ல முடியுது சார். அதனால தான் எனக்கு இது பர்சனலாக தேவைப்படலை. ஓகே. அண்ட் இந்த ராசியை வச்சு சொல்கிறதும் பர்சனலாக நான் அதில் பெருசாக உடன்படுறதில்லை.